வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸில் ஏடிஎம் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அது விர்ச்சுவல் ஏடிஎம் கார்டு தான். சார்ஜஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஃப்ரீயாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். வெறும் ₹25 தான் சார்ஜஸ் வரும். அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து ஐபிபி ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐபிபி ஆப் இல்லாதவங்க எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ தரேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஐபிபி ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும். உள்ள பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போய்ட்டு இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ருபே டெபிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணி தான் உள்ளே போகணும். இது செலக்ட் பண்ணி உள்ளே போய் நம்ம புதுசாக வந்து ஏடிஎம் கார்டு விர்ச்சுவல் ஏடிஎம் கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி உள்ளே போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ருபே டெபிட் கார்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உள்ளே போவோம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கார்டு இருந்துச்சுன்னா இதில் கார்டு காமிக்கும். இப்போ கார்டு இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம், ரெக்வெஸ்ட் விர்ச்சுவல் டெபிட் கார்டுன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வந்து டச் பண்ணி உள்ள போகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி கார்டு இருந்துச்சுன்னா முன்னாடியே கார்டு காமிக்கும். நான் கார்டு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து கார்டு இல்லாதனால நான் புதுசாக ரெக்வெஸ்ட் விர்ச்சுவல் டெபிட் கார்டு அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. கீழே வந்து கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். கேவிசி பேன் எல்லாம் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணியிருக்கணும். ஓடிபி வந்து அந்த ஆதார் ஓடிபிக்கு தான் வரும். ஆதார் மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். இதெல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா தான் ஒர்க் ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் கேவிசி கரண்ட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு ஓடிபி உங்களோட ஆதாருக்கு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் அந்த கையில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து நீங்கள் ரெக்வெஸ்ட் விர்ச்சுவல் டெபிட் கார்டு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது பாருங்கள், கார்டு டைப் வந்து ருபே விர்ச்சுவல் கார்டு 60 மாதம் வேலிடிட்டி தராங்க. ஒரு பாருங்கள் டெபிட் கார்டு வந்து ஆர்பிஐ கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. எவ்வளோ லிமிட் யூஸ் பண்ணணும், எப்படி பிளாக்கில் இருக்கும், அன்பிளாக் எப்படி பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு எது ஹெல்ப்லைன் வேணுன்னா கூட டவுட்டாக இருந்தால் கூட அந்த நம்பரும் போட்டிருக்காங்க. அந்த நம்பர் வச்சு நீங்கள் கால் பண்ணி டவுட்டும் கேட்டுக்கலாம். நான் ஈஸியாக எல்லாம் சொல்லி கொடுத்துட்றேன். டவுட் கேட்குற மாதிரி வராது. 60 மாதம் சூஸ் பண்ணிட்டு இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம்னு கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் கார்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ₹25 பேலன்ஸ் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கார்டுக்கு வந்து ஒரு ₹25 சார்ஜஸ் எடுப்பாங்க. அதுக்கு மட்டும் இருந்தால் போதும் பேலன்ஸு. இது வந்து அந்த பேலன்ஸ் ₹25 சார்ஜஸ் வரும். அதுக்கு வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. ₹25 காசு இருந்தால் தான் போவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அது மறக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ₹25 அக்கௌண்ட்டில் காசு மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு ₹100 போட்டு வச்சுக்கோங்க. போட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் ஏற்கனவே என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். 6 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். 6 டிஜிட் ஓடிபி என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து கார்டு வந்து விசுவல் வந்து ஓப்பன் ஆகிரும். ஃபஸ்ட்டு ஓடிபி வந்தோடனே ஒரு சில டைம் ஓடிபி பார்த்தீங்கன்னா கார்டு உடனே வந்துடுச்சு. அப்புறம் கீழே இன்வைட் கார்டு ஸ்டேட்டஸ் வந்து இன்வைட்னு இருக்குது. வந்துட்டு உடனே எனக்கு வெளியே போயிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகாது. நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணுன்னா வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு மறுபடியும் அந்த ரூபே டெபிட் கார்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பாருங்கள், உங்களோட கார்டு வந்து இதுதான். கார்டு நம்பர் டீட்டெயிலாக வந்துருச்சு. இந்த கார்டு நம்பர் வியூ பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோன்பேயில் ஆட் பண்ணுறதுக்கெல்லாம் கார்டு நம்பர் வேணும் கம்பல்சரி. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கார்டு வந்து இப்போ வந்து இன்வேலிடில் இருக்குது. நம்ம வந்து அன்பிளாக், அதாவது கார்டை வந்து அன்பிளாக் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அன்பிளாக் விர்ச்சுவல் டெபிட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அன்பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணி ஒரு சில டைம் ஒரே டைம்லேயே அன்பிளாக் ஆகிரும் உடனே, ஒரு சில டைம் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி மறுபடியும் உள்ளே போயிட்டு அன்பிளாக் விர்ச்சுவல் கார்டு டெபிட் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிரும். கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களோட கார்டு நம்பர் காமிக்கும். கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். 6 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மறக்காமல் கவனிச்சுக்கோங்க. உடனே உள்ளே போனீங்கன்னா கார்டு வந்து அன்பிளாக் பண்ண முடியாது. ஒரு சில டைமு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கார்டு வந்து அன்பிளாக் ஆகிரும். பார்த்தீங்களா, விர்ச்சுவல் கார்டு அன்பிளாக் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம உள்ளே போயிட்டு மறுபடியும் கோ டு ஹோம் கொடுத்து உள்ளே போய் நம்ம வந்து கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீட்டாக பார்த்துக்கலாம். கார்டு நம்பரு, சிவிசி நம்பரு, எக்ஸ்பிரி டேட்டு எல்லாமே நீட்டாக செக் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்கள் ஃபோன்பேயில் ஆட் பண்ணி நம்ம ஃபோன்பேலையும் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸி தான் நம்பர். வாங்க உங்களுக்கு போயிட்டு உள்ளே போய் கார்டோட நம்பர்ஸ் எல்லாம் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். அது உள்ளே போய்ட்டு டெபிட் கார்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், வியூ கார்டு டீட்டெயில்ஸ்னு சொல்லி வந்துடுச்சு பார்த்தீங்களா.
அந்த வியூ கார்டு டீட்டெயில்ஸ்னு சொல்லியிருக்கிறத பார்த்து நீங்கள் வந்து அந்த கார்டு நம்பரை வந்து தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏன்னா ஃபோன்பேக்கு கேட்பாங்க. அதுக்கு வியூ கார்டு டீட்டெயில்ஸ் டச் பண்ணிங்கன்னா போதும். உள்ளே போகலாம். உள்ளே போய்ட்டு உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். இந்த ஆப்போட பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, 4 டிஜிட்டு அது கேட்கும். அதை போட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு டீட்டெயில் ஃபுல்லாகவே ஷோ ஆகும். நான் வந்து கார்டு வந்து டீட்டெயில் வந்து தெரியாத மாதிரி ஹிட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும் ஃபுல்லாகவே. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே மேனேஜிங் லிமிட்டு. கார்டு வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தான் ஸ்வைப் பண்ண முடியும், எவ்வளோ தான் அந்த கார்டு வச்சு நீங்கள் ஆன்லைனில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கலாம். மினிமம் 50,000 போட்டிருக்கு இப்போ கரண்ட்டில். இல்லை எனக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லி கீழே பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்க. விர்ச்சுவல் கார்டு லிமிட் சுட் பி பிட்வீன் 1,00,000 வரை நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லி போட்டிருக்கு. நீங்கள் சும்மா உங்களுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் ஆகணும் போகணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போகணுமோ போட்டுக்கலாம். இது வந்து இது வந்து இந்த கார்டு வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. இது பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மேலே போய்ட்டு அமௌண்ட் டைப் பண்ணிங்கன்னா எனக்கு 50,000 தேவைப்படாது, மாதம் ஒரு 40,000 இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 40,000 யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 40,000 எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லிக்கலாம். இல்லை ஒரு நாளைக்கு 50,000 தான் அதிகபட்ச லிமிட்டு. நான் வந்து எனக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு 40,000 போட்டு ஓடிபி வரும். ஓடிபி கூட சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கார்டு லிமிட் வந்து செட் ஆயிரும். உங்களுக்கு எவ்வளோ வேணும், ஒரு நாளைக்கு எனக்கு 10,000 போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம். இல்லை அதிகபட்சம் 50,000 போட்டுக்கலாம். நீங்கள் உள்ளே போய்ட்டு இப்போ போய்ட்டு நான் பாருங்கள் 40,000 சொல்லி மாற்றினேன். அது மாறிடுச்சுன்னு செக் பண்ணிக்கலாம் வாங்க. கார்டு மேனேஜிங் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் என்னோடய லிமிட் வந்து 40,000 மாறிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ லிமிட் வேணுமோ தேவைப்படுமோ அது கண்டிப்பாக செட் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபோன்பேயில் எப்படி இந்த கார்டை ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். நன்றி நண்பர்களே.